ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்காக சோம்பு போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் லைட்டாக நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதோட இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது அது ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா தான் அந்த கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக அரிசி மாவு தான் இது கூட சேர்க்கணும். இப்போது இது ஓரளவுக்கு நம்ம லைட்டாக வதக்குனதோட இதில் காரத்துக்காக நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோது சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்குனிங்கன்னா போதும். உங்களுக்கே தெரியும் அந்த கிறிஸ்பி லேயர் மேலே ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ஒரு டக்குன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இது தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இதை ஈவன் சப்பாத்தி கூட வேணாலும் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.